ஆணையம் பாஜகவின் ஒரு அமைப்பாக செயல்படுகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவில் பேசிய அவர், பிஜு ஜனதா தளம் தனது ஆட்சிக் காலத்தில் செய்தது போலவே பாஜகவால் ஒடிசா சூறையாடப்படுகிறது என்று விமர்சித்தார். தொடர்ந்து அதானிதான் ஒடிசா அரசையும் பிரதமர் மோடியின் அரசையும் நடத்தி வருவதாகவும் அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 6 அரசுத் துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அவ்வப்போது அரசுத் துறைகளின் செயல்பாடுகள் குறித்தும் அரசின் திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்வது வழக்கம் என்ற நிலையில் சட்டத்துறை, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, சிறப்பு முயற்சிகள் துறை, நிதித்துறை உள்ளிட்ட 6 அரசுத் துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். ஒவ்வொரு துறைகளிலும் இதுவரை முடிக்கப்பட்டுள்ள பணிகள், நிலுவையில் உள்ள பணிகள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.